செஷன்ஸ் கோர்ட்ல சரியா சம்பவம் நடந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 2016ல நினோ மேத்யூ அண்ட் அனுசாந்தி இவங்க 2 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு பிரைம் அக்யூஸ்டான நினோ மேத்யூவுக்கு டெத் சென்டென்ஸும் அனுசாந்திக்கு டபுள் லைஃப் சென்டென்ஸும் கொடுத்து தீர்ப்பளிக்குது கோர்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ் வி சிர்சி இந்த அனுசாந்தி தாய் குலத்திற்கே ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஆனா அவளோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக கேரளா ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. சோ அதிலிருந்து 8 வருஷம் கழிச்சு மே 24, 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கை விசாரிச்ச ஹைகோர்ட் மேத்யூவுடைய டெத் சென்டென்ஸை 25 வருடங்கள் பெயில் இல்லாத லைஃப் சென்டென்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அதே போல அனுசாந்தியுடைய பனிஷ்மெண்ட்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ப்ரோ, ஒரு குழந்தையும் வயசான லேடியும் துடிக்க கொலை பண்ணிருக்காங்க, அப்புறம் எதுக்காக கோர்ட் அவனுடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸ்